ஒரு அடலசன்ட் ஏஜ்லேருந்து இல்லைன்னா மேரிட் லேடிஸ் இல்லைன்னா ஓல்டு லேடிஸ் இவங்கெல்லாம் வீட்டில் தனியாக இருக்கும்போது எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் வரும், அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சின்ன குழந்தைங்க தனியாக இருக்கும்போது சப்போஸ் அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இமீடியட்டாக நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் வந்து பேரண்ட்ஸ் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம மெசேஜோ இல்லைன்னா ஃபோன் கால் பண்ணியோ அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து சில ஒரு ட்ராக்கிங் இருக்கும். அவங்க எங்கே இருக்காங்க, கதவு மூடிக்கோ, ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்கலாம். யாராலும் வந்தால் கதவு தட்டினா கதவு திறக்காது, வென் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தாங்கன்னா டெய்லி கூட சொல்லலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா குழந்தைங்க தானே, அவங்களுக்கு வந்து அது ஞாபகம் இருக்காது. ஒரு விளையாட்டு புத்தியில் வந்து அவங்க யாரான வராங்கன்னா உள்ள அலோவ் பண்ணிட்டு அவங்க டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா கார்ட்டூன் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாவது கேம்ஸ் விளையாடிட்டு இருப்பாங்க. சுற்றி நடக்கிறது என்னன்னு வந்து அவங்களுக்கு தெரியாமல் போகலாம். அதோட யாருன்னா ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து உடனே வந்து சாப்பிட்றதுக்கு கூட அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். எப்படி யார் கொடுத்தா சாப்பிடலாம், வெளியில் யார் எது கொடுத்தாலும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு நார்மல் டீனேஜரே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டுக்கு யாரோ விருந்தாளி வராங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து அவங்களோட நடவடிக்கை வந்து அவங்களுக்கு அன்ஈஸியாக இருக்கு. ஒரு யாரோ ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அம்மா வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்க வந்திருக்காங்க, இருக்கட்டும் நான் வந்தவுடனே நான் வந்து அவங்களுக்கு டின்னர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க டிவி பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலாம். ஆனால் அந்த ரிலேட்டிவ் வந்து அவங்க பேரண்ட்ஸ் முன்னாடி ஒரு விதமாகவும் இந்த குழந்தை தனியாக இருக்கும்போது இவங்க கிட்ட ஒரு விதமாகவும் நடந்துக்கலாம். ஸோ இந்த குழந்தைக்கு வந்து அந்த ஒரு சென்ஸ் வந்த உடனே இவங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இமீடியட்டா பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம், ஸோ தட் அவங்க கிளம்பி வர்றதுக்கு அந்த டைம்குள்ள வந்து இவங்க ரூம்குள்ள போயிட்டு இவங்க ரூமை லாக் பண்ணிட்டு கூட சேஃபா இருக்கலாம். இல்லைன்னா இவங்க வந்து ஒரு ஃபோன் கால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஃபோன் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நீ இன்னும் ஒரு 5 minutesல வீட்டுக்கு வரியா, வா நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரேஞ்சர் அந்த இன்னொரு வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிக்கும் ஒரு பயம் இருக்கோ, இப்போ யாரோ வீட்டுக்கு வரப்போறாங்க, நம்ம வந்து தவறா நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு ப்ரிகாஷனரியா இருப்பாங்க. இதே வந்து ஒரு மிடில் ஏஜ்டு இருக்காங்க, இப்போ வந்து யாரோ ஒரு கொரியர் வந்திருக்கு சைன் பண்ணணும், இல்லைன்னா வேற ஏதோ ஒரு டிஸ்கஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா இவங்க இப்போ இருக்கிற ஃபிளாட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க யாரையும் வீட்டுக்குள்ள விடாம இவங்க வீட்டை லாக் பண்ணிட்டு கூட ஒரு காமன் ரிசப்ஷன் ஏரியா அந்த மாதிரி வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கும் இல்லையா, அங்க வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் போது அந்த ஒரு வென்யூல இருந்து இவங்க வந்து ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷனோ இல்லைன்னா யார்கிட்ட ஏதாவது வாங்குறதோ பண்ணாங்க. இப்போ யாருக்காலும் ஏதாவது ஒரு பணம் கொடுக்கணும்னா கூட அதுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி இருக்கும். அந்த வீடியோ கேமரால வந்து ஒரு இன்சிடென்ட் அந்த மாதிரி நடந்தது. ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க வந்து வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு ஏதோ பணம் வீட்டில் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ரெசிப்ட் எல்லாம் எதுவும் வாங்காததுனால என்னாச்சு அவங்க கொடுக்கலன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட். ஆனால் லக்கிலி என்ன ஆச்சு, அவங்க வந்து அந்த அவங்க இருந்த இடத்துல வந்து கேமரா இருந்ததுனால அதை வந்து ட்ராக் பண்ணும்போது அது ஒரு ப்ரூஃப் ஆச்சு. சரி இவங்க வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அது வந்து அதில் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி வந்து நம்மளே வந்து ஒரு ப்ரிகாஷனரி ஸ்டெப்பாக வீட்டுக்குள்ள யாரையும் விடாம ஒரு காமன் ஏரியால அதுவும் கேமரா இருக்கிற இடத்துல போயிட்டு நம்ம பேசணும்னா யாரோட பேசுறோம், அவங்க முகம் என்ன, எப்படி இருக்காங்கன்னு நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு என்கொயரினா கூட நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி இப்போ வந்து வீட்டுக்குள்ள வராங்க, அவங்க வந்து நம்ம சப்போஸ் தற்காப்பு அப்படின்னு நிறைய வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் பார்த்தோம், என்னெல்லாம் யூஸ் பண்ணி வந்து நம்ம தற்காத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வீட்டில் இருக்கும்போது சடனாக நமக்கு கிடைக்கிறது வந்து இப்போ கிச்சனுக்கு போனீங்கன்னா பல விதமான மிளகாப்பொடி மசாலா அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த பெப்பர் ஸ்ப்ரே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதை வச்சு கூட அவங்க வந்து அவங்கள தற்காத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ பாத்ரூம், அதாவது திடீர்னு ரொம்ப வந்து அவங்க வந்து ஒருத்தர் இது பண்றாங்க அப்படின்னா they can run into a bathroom. அங்க வந்து டாய்லெட்ல போனீங்கன்னா ஆசிட் இருக்கும், ஸோ அதை யூஸ் பண்ணி கூட இவங்க வந்து இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க பிசிக்கலா எப்படி அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் யாராவது அவங்க கையை வந்து இப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றப்போ அந்த ஒரு தம்பு வந்து மேல இருக்கும், 4 விரல் வந்து கீழே இருக்கும். இப்போ வந்து நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம், யாராவது பிடிச்சோம்னா அப்படியே இழுத்துட்டு ஓடணும் அப்படின்னு தான் நினைப்போம். அப்ப என்ன ஆகும், அவங்களோட ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அவங்களோட ஃபோர்ஸ் வந்து வீக்கன் பண்ணணும் அப்படின்னா இந்த தம்பு மேல இருக்கும்போது மேல் நோக்கி கையை இழுத்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களால அது வந்து அதுக்கு மேல நம்மள வந்து பிடிச்சிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி தம்பு கீழே இருந்ததுன்னா கீழ் நோக்கி நம்ம கையை வந்து இழுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிகாஷனரி ஸ்டெப். இமீடியட்டா நம்மளால யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்பன் என்ன அப்படின்னா அவங்களுக்கு எதிர்மாறா அவங்கள வீக்கன் பண்ற மாதிரியான ஒரு தற்காப்பு கலையா வந்து இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம பெண்களும் சரி நம்ம குழந்தைகளும் சரி இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா எந்த இடத்துலையுமே இந்த மாதிரியான விஷயத்துல இருந்து அவங்க பாதுகாத்துக்கலாம்.